வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. அக்டோபர் 5 நீங்கள் நேஷனல் டால்ஃபின் டேவை இந்தியாவில் அனுசரிக்கிறோம். இது காரணம் என்னன்னா, நீ உலகம் முழுக்க 40 இனங்கள் இருக்குது இந்த டால்ஃபினில். இந்த டால்ஃபினை பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். 2017 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கங்கை நதி டால்ஃபின்கள்ன்றது 3500 இருக்கும். சிந்து நதி டால்ஃபின்கள் ஒரு 1800 இருக்குது. இதெல்லாம் அழிஞ்சு வரக்கூடிய இனப்பட்டியல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதனையை தெரிவிக்கணுன்றதுக்காக தான் 2022 உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இருக்குது. 1991 பார்த்தீங்கன்னா விக்ரமஷீலா சரணாலயத்தை உருவாக்குனாங்க. அதன் மூலமாக நிறைய உயிரினங்களை பாதுகாத்தாங்க. அது மெயினாக இந்த டால்ஃபினை பாதுகாக்கணுன்ற ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா நம்மளுடைய அந்த நதிகள்ன்றது ரொம்ப மோசமான ஒரு கவலைக்குரிய ஒரு நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப மோசமான நிலையில் போனதுனால அதை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 60 கிலோமீட்டர் கங்கை நதியை கண்ட்ரோலில் எடுத்து அதை பாதுகாக்கணும்னு நினச்சாங்க. 2020 கூட பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டால்ஃபின் சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. எதனால் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டால்ஃபின் ஒரு பகுதியில் அழிஞ்சிக்கிட்டே வருது, இல்லை அந்த இடத்த விட்டு அது போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு ஏற்ற சூழ்நிலை அந்த இடத்துல இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்றதான் கான்செப்டா. இது அந்த டால்ஃபினை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்களும் சமூக ஆர்வலர்களும் சொல்லக்கூடிய கான்செப்ட். அப்போ நம்மளுடைய கங்கை நதியும் சிந்து நதியிலையும் இந்த டால்ஃபின்களோட எண்ணிக்கை குறையுது அப்படின்னா, மனிதர்களுக்கு ஏற்ற சூழ்நிலை அங்கே இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட். இது நமக்கே ஒரு சூழ்நிலையில் ஒரு பெரிய லெவலில் பிரச்சனையை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கிற பட்சத்தில் நம்ம இதை பாதுகாக்க வேண்டியது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டு. அப்போ அந்த நதிகளையும் நம்ம சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கான்செப்டை உள்ள வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் நேஷனல் டால்ஃபின் டேவை இந்தியாவில் அனுசரிக்கிறோம் அக்டோபர் 5. நெக்ஸ்ட் இன்னைக்கு நேஷனல் ஒயின் டேவை மால்டோவா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு வேலிடான ஒரு ரீசன் இருக்குதுங்க. இந்த மால்டோவா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த புதைப்படிவங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6 to 25 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து அங்கே திராட்சைகள் இருக்குதா. சரி, எதுக்காக நம்ம அவ்வளவு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடிலாம் போனோம்? 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதை வளர்த்துருக்குறாங்க, அதை பயிரிட்டு இருக்காங்கன்ற கான்செப்ட்லாம் இருக்குது. இன்னைக்கு 2018 கணக்குப்படி கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஹெக்டேரில் இதை பயிரிட்டு இருக்காங்க. ரஷ்யாவினுடைய ஆதிக்கம்ன்றது இந்த பகுதியில் இருந்தப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான வளர்ச்சிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30% அழிச்சிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே குடிச்சு நாசமாக போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த சுதந்திரங்கள்லாம் அவங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் அந்த வளர்ச்சின்றது இன்னும் அதிகமாக போக ஆரம்பிச்சுது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% ஐரோப்பாவுக்கு தான் இவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 75 நாடுகளுக்கு இவங்க நாட்டிலேருந்து இந்த ஒயினை ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். கின்னஸ் ரெக்கார்டில் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு வரைக்கும் அந்த சுரங்கப்பாதையில் இந்த பாதாள பகுதிகளில் இந்த ஒயினை சேகரிக்கக்கூடிய ஒரு பிளேஸை வச்சுருக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் மெயினான ஒரு பொருளாதாரமாகவும் இந்த ஒயின் இருக்கிறதுனாலையும் ஆதி காலத்துலேருந்து மக்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு மூதாதையர்கள் சொல்லி வச்சுட்டு போன அந்த ஒரு கான்செப்டை பயன்படுத்தி அதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒயினை இன்னைக்கு வரைக்கும் பாரம்பரிய முறையில் அவங்க ரெடி பண்ணுகிறாங்க. இது பல சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய ஒரு திருவிழாவும் இருக்குது. அப்படிப்பட்ட அவங்களுடைய அந்த வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஒயினை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஒயின் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மால்டோவா அக்டோபர் 5. நெக்ஸ்ட் வேர்ல்டு டீச்சர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. 1996 யுனெஸ்கோ என்ன பண்ணாங்க, ஆசிரியர்களுடைய நலம் கருதி அவங்களுக்கான சில விஷயங்களை பரிந்துரை பண்ணாங்க. அப்படி பண்ண அந்த நாளை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த டேவை உருவாக்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 நாடுகளில் இந்த செலிப்ரேஷன்ன்றது போகுது. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நேஷனல் டீச்சர்ஸ் டேன்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுவாங்களே, அப்படி இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டையும் செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த 100 நாடுகள்லையும். டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 172 நாடுகளில் 30 மில்லியனுக்கும் அதிகமான ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்களுடைய நலன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன்னா இப்போ இந்த குழந்தைங்க வளர்கிறாங்க அப்படின்னா அவங்க நல்லா இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அதை சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்களுடைய மனநிலையும் அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும். அது கரெக்டாக தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் ஒன்றா சேர்ந்து அதுக்கு ஒரு சரியான வேவை உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு டீச்சர்ஸ் டேவை உருவாக்கி வச்சிருக்காங்க அக்டோபர் 5. நெக்ஸ்ட் இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் நோ ப்ராஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது அமெரிக்கா ஆஸ்திரேலியா என்ன பண்ணாங்க, 2002 அங்கங்கே சின்னதாக உருவாக்குனாங்க இந்த டேவை. அதுக்கப்புறம் INDP அப்படின்னு சொல்லிட்டு அது இணையதளங்கள் மூலமாக பயங்கர ப்ராப்ளமாக பிலிப்பைன்ஸும் இதுக்கு ஒரு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், பிலிப்பைன்ஸில் கிட்டத்தட்ட 80% குழந்தைங்க பாதிக்கப்பட்டுங்கிறாங்கன்ட்டு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 1-2 மில்லியன் பேர் இந்த ப்ராஸ்டியூஷன் தொழிலில் இருக்காங்களாம். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் 20,500 பேர் இந்த தொழிலில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு கான்செப்ட்லாம் இருக்க, இது ஆதி காலத்துலேருந்து மனித இனத்தில் இருக்கிற ஒரு தொழிலாக இருக்குது. இதை எப்படி நம்ம ஒழிக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதை விரும்பாமல் பண்ணக்கூடியவங்களை மட்டும்தான் நம்ம எதிர்க்கணும், மற்றபடி இதை எதிர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது உளவியல் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படின்றது ஒரு பக்கம் நடந்தா இருக்கு. பட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஸ்டியூஷன் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டை முன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் நோ ப்ராஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அதை ஆதரிக்கக்கூடிய பல நாடுகளால் அனுசரிக்கப்படுது அக்டோபர் 5. நெக்ஸ்ட் இன்னைக்கு த டே ஆஃப் த மால்டீவ்ஸ் எம்பர்ஸ்ட் இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை அனுசரிக்கிறாங்க. இது காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த மால்டீவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம்ன்றது அவங்க நாட்டுக்குள்ளே எப்போ வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் தான். அதை கொண்டாடுறதுக்கான ஒரு டேவாக தான் இது இருக்குது. 12ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா கடைசி
கடைசியாக இருந்த ஒரு பௌத்த அரசர் என்ன பண்ணியிருக்காரு, இஸ்லாத்துக்கு மாறியிருக்கார். அப்படி மாறின அந்த நாளை தான் இவங்க சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு புராண கதைகள்லாம் அவங்க வச்சுருக்கிறாங்க. எப்படி இவங்க எல்லாரும் இந்த இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டாங்க, அதை தழுவிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கடல் அரக்கன் இருந்திருக்கிறாராம். மாதம் மாதம் வந்து ஒரு கன்னி பெண்ணை வந்து நீங்கள் எங்களுக்கு பலி கொடுத்தா தான் நான் அவங்கள சும்மா விடுவேன்னு சொல்லிட்டு அந்த கடல் அரக்கன் சொல்லியிருக்காரு. அந்த சமயத்தில் சன்னி இஸ்லாத்தை சேர்ந்த அபு அல் பர்கத் அப்படின்ற ஒரு பர்சன் அந்த பகுதிக்கு வந்திருக்காரு. அந்த கடல் அரக்கனை அழித்து அவங்களுடைய அந்த கான்செப்டையும் அவங்களுடைய நாட்டையும் வந்து காப்பாற்றிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் மூலமாக தான் அவங்களுக்குள்ள இஸ்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புராண கதைகளை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாகவும், அவங்க நாட்டுக்குள்ளே இந்த இஸ்லாம் வந்ததையும் அந்த இஸ்லாத்தால் நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக த டே ஆஃப் த மால்டீவ்ஸ் எம்பர்ஸ்ட்னு சொல்லிட்டு இஸ்லாம்னு சொல்லிட்டு மால்தீவ் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அக்டோபர் 5. நெக்ஸ்ட் இன்றைக்கி லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டேன்னு சொல்லிட்டு ஈரானில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து நாசர் அல் தீன் ஷா கஜார் அப்படின்ற ஒரு ராஜா என்ன பண்ணியிருக்காரு, 1910 ஐரோப்பாவுக்கு பயணம் போயிருக்காரு. அப்படி போகும்போது இத்தாலியில் இருக்கக்கூடிய கான்செப்ட்லாம் பார்த்து அவர் பயங்கரமாக ஈர்க்கப்படுறாரு. இந்த தேசிய காவல் படைகள்ன்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ரோந்து காவல் படைகள், இந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய காவல் படைகள் இது எல்லாத்தையுமே அவங்க நாட்டிலையும் உருவாக்குறதுக்கு அதுக்கான சட்டத்திட்டங்களை போடுறார். அதை தொடர்ந்து பஹலவி அவங்களுடைய ஆட்சிலாம் வருது. அந்த சமயத்தில் இந்த கான்செப்ட்ன்றது இன்னும் அதிகமாக விரிவுபடுத்தப்படுது. 1979 பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய புரட்சிலாம் நடந்தது. அப்போ இவங்க உருவாக்கி வச்சுட்டு போன இந்த காவலர்களுடைய அமைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிரிவாக இருந்தவங்க எல்லாம் ஒன்றா சேர ஆரம்பித்தாங்க. 1991 அந்த இஸ்லாமிய குடியரசுக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட்டும் அமைஞ்சு கிட்டத்தட்ட 60,000 பேர் அந்த வேலைகளையும் இருந்தாங்க. அப்படி அவங்க நாட்டில் அப்போ ராஜாவாக இருந்தவரால் உருவாக்கிட்டு போன அந்த ஒரு கான்செப்ட் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுடைய அந்த சேஃப்டி இந்த கான்செப்ட்லாம் இருக்குதுல்ல. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் ஒரு டேவை அனுசரிக்கிறாங்க அக்டோபர் 5. நெக்ஸ்ட் இன்றைக்கி ரிபப்ளிக் டேவை போர்ச்சுகல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1910 ஒரு பெரிய புரட்சின்றது இந்த போர்ச்சுகல் நடந்ததுங்க. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா 700 வருஷம் முடியாச்சுன்றது ஒரு முடிவு வந்தது. இருந்தாலும் ஒரு 16 வருஷம் இராணுவ ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 16 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த குடியரசு மூலமாக அவங்களுக்கு சட்டத்திட்டங்கள் ஏற்றப்பட்டு அவங்க ஜனாதிபதிகளாக உருவானாங்க. ஆனால் அந்த சமயத்தில் அந்த 16 வருஷத்தில் கிட்டத்தட்ட 9 ஜனாதிபதி மாறி இருக்காங்க, 44 அமைச்சர்கள் மாறி இருக்கிறாங்க. அந்த காலகட்டன்றது அவங்க நாட்டில் மிகப்பெரிய ஊழல்கள் நிறைஞ்ச இந்த மதம் சம்மந்தப்பட்ட துன்புறுத்தல்கள், கலவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவங்க சந்திச்சா. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முதல் முறையாக அவங்களுக்கு அந்த குடியரசுன்றது 1910 நடந்தது இல்லையா, அதை நினைவு கூர்ந்தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிபப்ளிக் டேவை போர்ச்சுகல் செலிப்ரேட் பண்ணுறாங்க அக்டோபர் 5. நெக்ஸ்ட் லவ் யுவர் புக் ஷாப் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே ஆஸ்திரேலியா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து இந்த சாட்டர்டே ஃபஸ்ட்டு சாட்டர்டே வரும் அக்டோபரில். இதுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இப்போ கிடையாதுங்க. நம்ம அச்சடிக்கக்கூடிய அந்த இயந்திரங்கள்லாம் இல்லாததுக்கு முன்னாடியே ஒருத்தர் எழுதி இப்போ இன்னொரு புக் வேணும் அப்படின்னா மறுபடியும் அது எழுதணும். அந்த அளவுக்கான ஒரு கான்செப்ட்லாம் இருந்து அந்த காலகட்டத்தில் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, க்ரீக்கு ரோமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணக்காரங்க அப்படின்னா அவங்க வீட்டில் நூலகங்கள் இருக்கணுமா, அப்படி இருந்தால் தான் அது மதிப்பு மிக்கவங்களாகவும் அவங்க ஒரு பணக்காரங்களாகவே பார்ப்பாங்களாம். இது எல்லாமே இந்த ரோமு இதில் இருந்த ஒரு பெரிய கான்செப்ட்டு. அதை தொடர்ந்து ஒரு 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா அச்சடிக்கக்கூடிய கருவிகள் வந்தது. அதன் மூலமாக அந்த இதை டெவலப் பண்ணுறவங்க, இதை எழுதுகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு அசோசியேஷன்லாம் வச்சு அதை பயங்கரமாக கொண்டாடி இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த இணையதளம்லாம் வந்ததுக்கப்புறம் அது பெருசாக இல்லைல்ல. அதனால் அதெல்லாம் நம்ம கொண்டாடி ஆகணும். புக்குன்றது எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு LYBD அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய குழுவால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இன்னைக்கு லவ் யுவர் புக் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க அக்டோபர் 5. நெக்ஸ்ட் இன்னைக்கு ஸ்டேட் லாங்குவேஜ் டேவை தஜிகிஸ்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1990 இந்த சோவியத் யூனியன்லாம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து பயங்கரமாக செலிப்ரேஷன்றது போக ஆரம்பிச்சதுங்க. எதுக்காக இந்த டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989 இவங்களுக்குன்னு ஒரு மொழியியல் சட்டங்களை வெளியிட்டாங்க. அது மூலமாக இந்த தஜிக்கினுடைய லாங்குவேஜ், கலாச்சாரம், அலுவலகம், அறிவியல், பொருளாதாரம்னு சொல்லிட்டு எல்லா பகுதிகளிலும் இந்த தஜிகிஸ்தான் மொழிக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது வெளிவந்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை தான். ஆனால் அது கோடை காலமாக இருந்ததுனால அதுக்கு இம்பார்ட்டன்ஸோ அது செலிப்ரேஷனோ பெருசாக இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேவை மாற்ற ஆரம்பித்தாங்க. இதை டேவை மாற்றி இப்போ அக்டோபர் 5க்கு 2009 சேஞ்ச் பண்ணாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணது மூலமாக அந்த ஸ்கூல் எல்லாம் திறந்துருக்கும். அப்போ அந்த லாங்குவேஜுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் ஸ்டேட் லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு தஜிகிஸ்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க அக்டோபர் 5. இத்தனை 100 வருஷங்களாக எத்தனையோ தத்துவ ஞானிகளோ, எத்தனையோ மத தலைவர்களோ, எத்தனையோ பெரியவர்களோ, எவ்வளவோ பேர் எவ்வளவோ கருத்துக்களை இந்த உலகத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே எல்லாராலையும் ஏற்றுக்க முடியுதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அப்போ இங்கே எதுவுமே முழுமையானது இல்லை. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட விடைபெறுது நான் உங்கள் பாண்டிய. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.